கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 23ஆம் நாள். அன்னை மரியா ஒரு கலங்கரை விளக்கம். கலங்காதே மரியா என்பதே இறைவார்த்தையின் ஆழம். லூக்கா நற்செய்தி 1:29. இரு வார்த்தைகளை கேட்டவர் மிகவும் கலங்கி இவ்வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். கலக்கம் என்பது பயம் அல்ல. ஏன் கலங்கினார்? வானதுரை கண்டவர் பயப்படவில்லை. மாறாக அந்த வார்த்தையின் ஆழத்தை கண்டு வியக்கிறார். ஒரு கப்பலில் புயலில் சிக்கி தவிக்கும் போது கலங்கரை விளக்கம், வா, இங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லும் கபிரியேலின் வார்த்தை மரியாவிற்கு ஒளியாக இருந்தது. ஒரு கப்பல் புயலில் சிக்கி தவிக்கும் போது கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் எப்படி வழிகாட்டுகிறதோ அதுபோல அன்னை மரியாவின் வாழ்வில் இறைவார்த்தை எப்படி வழிகாட்டுகிறது என்பதை நாம் இன்று தியானித்து நாமும் அவரோடு இணைந்து அவர் ஒளியில் நடப்போம். புயலை வென்ற கலங்கரை விளக்கம். மரியாவின் உள்ளத்தில் எழுந்த அந்த குழப்பம். ஒரு கப்பல் கடலில் அமைதியாக போய்க் கொண்டிருக்கும் போது திடீரென வரும் சுழற்காற்று எப்படியோ அப்படியே மரியாவுக்கு வந்த அந்த வாழ்த்து. ஒரு கன்னி அவர் யோசேப்புடன் நிச்சயிக்கப்பட்டார். அந்த சூழலில் நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவாய் என்று செய்தி ஒரு சமூக புயல் அல்லவா? நம் வாழ்விலும் எதிர்பாராத நோய்கள், கடன் பிரச்சனைகள் அல்லது குடும்ப சிக்கல்கள் வரும்போது நாம் ஒரு புயலில் சிக்கிய கப்பலை போல தள்ளாடுகிறோம். கலங்கரை விளக்கின் ஒளி ஆண்டவரால் ஆகாது ஒன்றும் இல்லை என்கிற ஒளி. இருண்ட கடலில் கலங்கரை விளக்கின் ஒளி பட்டவுடன் மாணவிக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மரியாவுக்கு அந்த தெளிவை கபிரியேல் தூதர் கொடுக்கிறார். உன்னத கடலின் வல்லம் உண்மையின் நெல்லிடு என்ற வார்த்தை மரியாவின் பயத்தை போக்கி நம்பிக்கையை கொடுக்கிறது. கலங்கரை விளக்கம் தானே கப்பலை இழுத்து வராது, அது வழியை மட்டுமே காட்டும். அதுபோல இறைவார்த்தை மரியாவை வற்புறுத்தவில்லை, அவருக்கு பாதையை காட்டியது. அந்த பாதையில் பயணிக்க மரியா ஆம் என்று சொன்னார். இது பல கப்பல்கள், அதாவது பல மனிதர்கள் கலங்கரை விளக்கை மரியாவை பார்ப்பதே இல்லை. நவீன கால GPS போல தங்கள் அறிவையே நம்புகிறார்கள். ஒரு மாலுமி சொன்னாலும் எனக்கு திசை காட்டி தெரியும், நான் அந்த பழைய விளக்கை சுத்தி வரணும், ஏன் வரணும் என்று சொல்லிவிட்டு நேராக போய் பாறையில் மோதினாராம். நம் அறிவும் தொழில்நுட்பமும் புயல் நேரத்தில் கை கொடுக்காது. அந்நேரத்தில் அருள்நிறைந்த மரியே என்ற ஒரு ஜபம் தொலைந்த கப்பலை கரை சேர்க்கும் கலங்கரை விளக்கின் ஒளியை போன்றது. மே மாத தியான சிந்தத்தினைகளே, மே மாதம் என்பது வெறும் பூக்களை சுட்டு மாதம் மட்டுமல்ல, கலங்கரை விளக்கை போல நம்முடைய வாழ்வை சீர வைக்கும் மாதம். கண்ணாடி சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. கலங்கரை விளக்கின் கண்ணாடி அழுக்காக இருந்தால் ஒளி மங்களாக தெரியும். அதுபோல நம் இதயம் பாவம் என்னும் அழுக்கால் நிறைந்திருந்தால் இறைவன் ஒளி நமக்கு புரியாது. மரியா சூரியன் அல்ல, அவர் நிலவை போன்றவர். சூரியனாய் இயேசுவின் ஒளியை பெற்று நமக்கு பிரதிபலிக்கிறார். நாமும் மரியாவை போல மற்றவர்களுக்கு வழிகாட்டும் சிறு விளக்காக மாற வேண்டும். வாழ்க்கை பெருங்கடலில் நீங்கள் திசை தெரியாமல் தவிக்கும் போது அன்னை மரியாள் என்னும் கலங்கரை விளக்கை பாருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். புயல் ஓய்ந்து அமைதி பிறக்க அவரது மகன் இயேசுவோடு உங்களுக்காக பரிந்து பேசுவார். கடல் அலைகள் சீரும் போது விண்மீனைப்பார், மரியாவை நினைவூட்டு என்று புனித பெர்னார்டு கூறுகிறார். மரியா ஒரு வெற்று பாத்திரம். இறைவனின் வார்த்தை அதில் வந்து அமரும் போது அவர் உலகிற்கே ஒளியை தரும் கலங்கரை விளக்காக மாறுகிறார். அன்னை மரியாள் ஒரு வெற்று பாத்திரம் என்பதை கூட இன்னும் அதிகமாக நாம் தியானிக்கலாம். ஒரு பாத்திரம் எப்போது பயன்படும்? அது காலியாக இருக்கும் போது மட்டுமே. மரியா தன்னை முழுமையாக வெறுமையாக்கினார். செல்ஃப் எம்டி. மரியாவிடம் எனது திட்டம், எனது கனவு, எனது எதிர்காலம் என்ற சுயநல எண்ணங்களே இல்லை. அந்த வெற்று பாத்திரத்தில் தான் என்னும் அகந்தை இல்லாதால் தான் கடவுள் அதை தன் அருளால் நிரப்ப முடிந்தது. ஒரு பாத்திரத்தில் அழுக்கு இருந்தால் அது ஊற்றப்படும் பால் கெட்டுவிடும். மரியா பாவம் அறியாத கன்னி என்பதால் இறைவார்த்தை அவரில் வந்து அமரும் போது அது உலகிற்கு தூய உணவாக வாழ்வு தரும் அப்பமாக மாறியது. இன்று நம் இதயங்கள் கவலைகள், கோபங்கள் மற்றும் உலக ஆசைகளால் நிரம்பி கிடக்கின்றன. நாம் ஒரு நிறைந்த பாத்திரத்தை போல இருக்கிறோம். அதனால் தான் கடவுள் தரும் அமைதியை நம்மால் உள்வாங்க முடியவில்லை. நாம் மரியாவை போல நம்மை ரீசெட் செய்து காலியாக்க வேண்டும். பாத்திரம் ஒளியை தருவதில்லை, அதற்குள் இருக்கும் தீபம் தான் ஒளியை தருகிறது. மரியா என்னும் பாத்திரத்தில் இயேசு எனும் தீபம் ஏற்றப்பட்டது. லூக்கா 1:38 ஒரு சொற்படி எனக்காகட்டும் என்று மரியா சொன்ன அந்த நொடி வெற்று பாத்திரம்
வாக்கு கூடாரமாக மாறியது. அங்கே ஒரு அற்புதம் நடக்கிற ஒரு மெழுகுவர்த்தி இருட்டு இருக்கும்போது வரை மெழுகுதான், ஆனால் நெருப்பு பட்டவுடன் அது ஒளியாகிறது. அதுபோல சாதாரண பெண்ணான மரியா இறைவார்த்தை ஏற்றவுடன் விண்ணரசி என்கிற ஒளியை பெறுகிறார். வழிகாட்டு ஒளியாக பார்க்கிறார். கலங்கரை விளக்கு என்பது கடலில் தவிக்கும் கப்பல்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளம். மரியா எப்படி கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறார்? நான் பல நேரங்களில் மரியாளை ஒரு ஷோகேஸ் பொம்மை போல பார்க்கிறோம். ஒரு கேட்டாரா, அம்மா மரியா கிட்ட வேண்டிக்கிட்டா உடனே நடக்குமா? பக்கத்து வீட்டுக்காரர் பெரியவர் சொன்னா, தம்பி நீ ஓட்டை பாத்திரத்தை வச்சுக்கிட்டு குழாயடியில் நின்னா தண்ணி நிறையுமா? முதல்ல உன் பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டைய, அந்த பாவத்தை அட, அப்புறம் அன்னை உன்னை நிரப்புவாங்க. நமக்கு நிறைய பேர் இதுதான். நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் நம்மை தகுதியுள்ள பாத்திரமாக மாற்ற மறுக்கிறோம். இந்த மே மாதத்தில அன்னைக்கு மலர் சூட்டுவது மட்டுமல்ல, நம்மை நாமே மலராகவும் பாத்திரமாக மாற்றுவோம், வெறுமையாக்குவோம், வார்த்தையை சுமப்போம், மற்றவர்களுக்கு ஒளியாக கலங்கரை விளக்கமாக இருப்போம். அன்னை மரியா சாதாரண ஒரு மனித பெண், ஆனால் இறைவார்த்தைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததால் அவர் நிலையாக ஒளி வீசும் கலங்கரை விளக்கமானார். வாழ்க்கை புயலில் சிக்கி தவிக்கும் ஒவ்வொரு கத்தோலிக்க பக்தனுக்கும் அன்னை மரியா ஒரு பாதுகாப்பான துறைமுகம். ஒரு மரியாதை வேண்டிக் கொண்டார், அம்மா என் பையன் பரீட்சையில் பாஸ் பண்ணணும். பையனும் ஒரு புத்தகத்தை கூட தொடல. பக்கத்திலிருந்து கேட்டார், ஏம்பா பையன் படிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி பாஸ் பண்ணுவான்? அதற்கு அந்த பக்தர் சொன்னாராம், அதுதான் மரியாதையோட சொல்லிட்டேனே. அன்னைக்கு தெரியாத அதிசயமா? படிக்காதவன் புத்தியை கொடுக்க அவரால் முடியாதா? ஆம் அன்புக்குரியவர்களே, மரியாவுடன் அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர் லூக்கா 1:29 செய்தது போல சிந்திக்கவும் இறைவனின் விருப்பத்தை புரிந்து கொள்ளவும் நாம் பழகுவதில்லை, பழகிக் கொள்ள வேண்டும். மே மாதம் 23ஆம் நாள் அன்னையின் அன்பில் திளைக்கும் காலம். இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க வேண்டிய அன்னையுடைய குணங்கள் என்ன? அன்னையுடைய குணங்கள் ஆண்டவரை முழுமையாக நம்புதல். ஜெபமாலை என்றால் ரோசா பூக்களான மாலை. மே மாதம் முழுவதும் அன்னைக்கு ஆன்மீக பூக்களால் சுட்டுகிறோம். குடும்பங்களுடைய பாதுகாப்பாக அன்னை மரியாள் இருக்கிறார். கலங்கரை விளக்கம் எப்படி ஒரு துறைமுகத்தை காக்கிறதோ, மரியா நம் குடும்பங்களை பாதுகாக்கிறார். கடல் சீரும்போது கப்பல் தரை தட்டாமல் இருக்க கலங்கரை விளக்கம் அவசியம். இன்று மனிதர்கள் பாவம் என்னும் புயல், நம்பிக்கையற்ற இருள் இவைகளால் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அன்னை மரியாள் அவர்களை அழைத்துச் செல்கிறார் ஆண்டவரிடம். கத்தோலிக்க குடும்பங்களில் மே மாதம் வந்தால் போதும், பிள்ளைகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஏன் அம்மா ஜெபமாலை சொல்ல கூப்பிடுவார்களே என்று. அம்மா அந்தோணியாருக்கு சாவி தொலைஞ்சா கண்டுபிடிச்சு தர்றாரே, மரியா கிட்ட எதுக்கு போகணும் என்று கேட்பார்களாம். அம்மா சொன்னார், மகனே, அந்தோணியாரே அன்னை மரியாவின் இடுப்பில் இருக்கும் குழந்தை இயேசுவை பார்த்து தான் வல்லமை பெறுகிறார். ரூட் கிளியரா இருக்கணும்னா மெயின் சுவிட்ச் அன்னைதான். அந்தோணியாரிடம் போகுவதற்கு கூட அன்னை மரியாள் தான் நமக்கு வழிகாட்டுகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? கலங்காமல் சிந்திப்பது. நம் வாழ்வில் சிக்கல்கள் வரும்போதும் லூக்கா 1:29 மரியா செய்வது போல பதற்றப்படாமல், கடவுள் இதன் மூலம் என்னை என்ன சொல்கிறார் என்று சிந்திக்க வேண்டும். ஒளியாக மாற வேண்டும். மரியாவோடு வந்து ஒளியை பெற்று நாமும் நம் அண்டை விட்டாருக்கு ஒரு சிறிய மெழுகுவர்த்தியாக மாற வேண்டும். அன்னை மரியாள் ஒரு மெழுகுவர்த்தியாய் அன்றோடு ஒப்புக் கொடுத்தார். கலங்கரை விளக்கமாய் திகழ்கிறார். அன்னையே, எங்களை உமது ஒளியால் நடத்தும் என்று அவரிடம் கேட்போம். மரியே வாழ்க, அருளறிந்த மரியே வாழ்க.